வணக்கம், நல்லா இருக்கீங்களா? முருங்கைக்கீரை பொடி வறுத்து ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா? இப்போ அரைச்சின்னு வந்து ஆற போட்டாச்சு, பேக் பண்ண வேண்டியதுதான். வல்லாரைக்கீரை பொடி பேக்கிங் ஆகிட்டுருக்கு, பேக் பண்ணிகிட்ருக்கோம். 100 கிராம் பேக்கெட்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வல்லாரைக்கீரை பொடி வந்து வல்லாரைக்கீரை நம்ம எப்படி கொஞ்சம் லைட்டாக கசக்கும், அதனால் பசங்களுக்கு அவ்வளோ நல்லது. இது மெமரி பவருக்கு அவ்வளோ நல்லது, ஞாபக சக்திக்கு. ஆனால் பசங்களுக்கு அப்படி செஞ்சு கொடுத்தா பிடிக்காது. நம்ம துவையலாவோ இந்த மாதிரி பொடியாவோ நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க, அந்த பெனிஃபிட்டும் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் முருங்கைக்கீரையும். முருங்கைக்கீரைக்கு பழமொழியே இருக்குது, முருங்கை நட்டவன் வெறுங்கையில் போவான். அதாவது அதுக்கு அர்த்தம் என்னன்னா, முருங்கை மரத்தை வச்சவங்க வந்து எதையும் பிடிக்காமல் ஸ்ட்ராங்காக அந்த முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முருங்கைத்தண்டு இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த நோயும் இல்லாமல், நம்ம கொம்பு ஊனி நடக்காமல் வெறும் கையில் நல்ல ஸ்ட்ராங்காக நடந்து போகலாம், எதையும் பிடிக்காம அப்படின்றது தான் அர்த்தம். அந்த அளவுக்கு இந்த முருங்கைக்கீரையில் நிறைய சத்து இருக்குது. இந்த முருங்கைக்கீரையுமே நம்ம கீரையாக கொடுத்தா செரிக்காது, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சூப்பாவோ இல்லை பொடியாவோ நம்ம அரைச்சி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல பெனிஃபிட் இருக்கும், சத்தும் இருக்கும். நம்ம சாதாரண இட்லி பொடி சாப்பிடாத குழந்தைங்க இருக்க மாட்டாங்க. இட்லி பொடி சாதாரணமாக கொடுக்கறதோட இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொடி, வல்லாரைக்கீரை பொடி, பிரண்டாய் பொடி, இந்த மாதிரி பொடி நம்ம கொடுக்கலாம். ரெடி ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு தேவைன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கொரியர் பண்ணி விட்டுறேன். நன்றி, வணக்கம்.